இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே அக்டோபர் மாதத்தில் நடைபெற ஊழியங்களுக்காக இந்த நாளிலிருந்து நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். நாங்களும் ஜெபித்து கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் சுகவீனமாக இருந்திருக்கலாம், பலவீனமாக இருந்திருக்கலாம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறபடியினால் நம்ம காரியங்கள் அனைத்தையும் அவர் ஜெயமாய் மாற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டு சுகமாய் இருக்க போகிறாய். இந்த நாளில் என்னென்ன காரியங்கள் உனக்கு ஆசீர்வாதம் வேணுமோ அந்தந்த காரியங்களிலே தேவன் உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்த போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதி. நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் இருக்கும்படியான காரியத்தை ஆண்டவர் செயல்படுத்த போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் சாப்பிட முடியாத காரியங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கலாம், ஒரு வறுமையான சூழ்நிலையில் காணப்படலாம். இந்த நாளில் என்ன காரியத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை திருப்தியாய் சாப்பிட்டு உன்னை சுகமாய் இருக்க பண்ணுகிறார். உன் சுகவீனங்களை, உன்னுடைய பலவீனங்களை தேவன் மாற்றப் போகிறார். ஏன்னா இவ்வளோ நாளும் கைடு செய்கிற பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். இன்றிலிருந்து உன் கைடு செய்கிற பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஏன்னா நீங்கள் தான் வேலை செய்கிறீங்க, நீங்கள் தான் சாப்பிட்றீங்க. அந்த சாப்பிட்டது பிறகு நீங்கள் சுகமாக இருக்க போகிறீங்க. இந்த நாளில் நம்ம எத்தனையோ பாடுகள் வழியாக, பிரயாசத்து வழியாக கடந்து போனாலும் நம்ம சாப்பிடுகிறது எல்லாமே தேவனுடைய கிரியையினால தான். எல்லாம் இருக்கும், அவங்களால சாப்பிட முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை சொல்கிறார், நீ திருப்தியாக சாப்பிட்டு சுகமாக இருப்பாய் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செயல்படுத்த போகிறார். நீ செய்கிற வேலைகளிலே அவர் செயல்படுத்த போகிறார். ஒரு திருப்தியாகவே என்னால் வேலை செய்ய முடியலங்கீங்களா? திருப்தியாக ஆண்டவர் உங்களை வேலை செய்ய பண்ண போகிறார். உங்களுக்கு ஒரு திருப்தியான வேலையை ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். இந்த நாட்கள் உங்களுடைய கைது செய்கிற பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால் தேவன் உங்களை நிரப்பி ஆளுகை செய்து நடத்தப் போகிறார். நீங்கள் எதையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் கேட்குறீங்களோ அதையெல்லாம் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியினாலே இந்த நாளிலே நீங்கள் விரும்புகிறதை அவர் செயல்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் எல்லா காரியத்திலையும் இவ்வளோ நாளும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், இவ்வளோ நாளும் ஒரு திருப்தி இல்லாத வேலை செஞ்சுருக்கலாம். ஆனால் இனி வருகிற நாட்களிலே ஆண்டவர் எல்லாவற்றிலும் உங்களை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி உங்களை மகிழ்ச்சியாக்கப் போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் நீ திருப்தியாக்கி நடத்துவதில் வல்லவராக இருக்கிறபடினாலே உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலும் அவர்களை திருப்திப்படுத்தி நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. கண்மலையின் தேனில் அவனை திருப்தியாக்கவே நிச்சய வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.